இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திடீரென்று பாஜக நேற்று அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே 4 ஆண்டுகள் முன்பு மிகப்பெரிய அளவில் நாடு தழுவிய போராட்டம். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள், இந்த நாட்டின் குடிமக்கள் இறந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில். ஆனால் 4 ஆண்டுகளாக தள்ளி வைத்துவிட்டு தேர்தல் வருவதற்கு முன் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA NRCயை கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? இதற்கு பாஜக பதிலளிக்க வேண்டும். இரண்டாவது, பல நாடுகளில் இருக்கிற இந்துக்கள் குடியுரிமை பெறலாம் என்று அந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கை தமிழர்கள் காலங்காலமாக தமிழ்நாட்டில் வசித்து வருகிறார்கள். இவர்களை ஏன் சேர்க்கவில்லை? அப்பொழுது தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியா மோடி ஆட்சி? தமிழர்களை ஏன் புறந்தள்ளுகிறார்கள்? அப்ப இந்தி பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதி, தமிழ் பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதியா? நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான். எங்களை எதற்கு ஓரவஞ்சனையோடு மோடி வஞ்சிக்க வேண்டும்? இதற்கு துணை போகின்ற அண்ணாமலை ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அந்த வரலாற்றில் பார்ப்போம். தமிழாக இருந்து தமிழ்நாட்டை சார்ந்த எட்டப்பன் தமிழர்களை காட்டிக் கொடுத்தான். இப்படி அண்ணாமலை ஏன் தமிழர்களை காட்டிக் கொடுக்கிறார்? ஏன் இலங்கை தமிழர்களை இதில் சேர்க்கவில்லை என்பதற்கு மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவது, இந்தியாவின் ஒரு பன்முக தன்மை, அந்த பன்முக தன்மையை இன்று சிதைத்திருக்கிறார் மோடி, பாஜக அரசு. இது எப்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் எதிர்த்தன. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், தோழமை கட்சிகள், கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், CPM, கொங்கு நாட்டு மக்கள் கட்சி, மதிமுக எல்லோரும் எதிர்த்தார்கள், விடுதலை சிறுத்தைகள். ஆனால் ஒரு கட்சி மட்டும் இதற்கு ஆதரவாக இருந்தது, அதிமுக. இஸ்லாமிய சகோதரர்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி இந்தியாவின் கலாச்சாரத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேலையை மோடி அரசு தொடர்ந்து செய்கிறது. அதில் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14வது பிரிவு தெளிவாக சொல்லுகிறார்கள், இந்த நாட்டில் யார் பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் குடியுரிமை பெற்ற பிரஜைகள். அப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14வது பிரிவை ஏன் இவர்கள் புறந்தள்ளுகிறார்கள், சிதைக்கிறார்கள்? இதற்கெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறாரா? மதிக்க மாட்டார். ஏன் மதிக்கல? பதில் சொல்லுங்க. இதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கும் வாயை திறக்கிறாரு. இந்துக்களுக்காக ஆதரவா இருக்கின்றார். நாங்கெல்லாம் இந்துக்கள் தானே, இலங்கை தமிழர்கள் இந்துக்கள் தானே. இலங்கை தமிழர்களை இதில் சேர்க்க மாட்டேன், இந்தி பேசும் இந்தியர்களை மட்டும் சேர்ப்போம், வெளிநாட்டில் இருக்கிறவங்கள, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். அப்ப இலங்கை என்னாச்சு? இலங்கை தமிழர்களுக்கு ஏன் ஓரவஞ்சனை காட்டுகிறீர்கள்? தமிழர்கள் என்றால் பிடிக்காதா? ஏற்கனவே அண்ணாமலை ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் சொல்லுகிறார், தமிழர்கள் எல்லாம் குழந்தை பெற்றுக் கொள்வதில் பலவீனம் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அண்ணாமலை தமிழர்களுக்கு ட்வீட் பண்ணியிருக்கார். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு எதிரானவரா, எட்டப்பனாக மாறி வருகிறாரா? மோடி பேச்சை கேட்டுக்கொண்டு, அமித்ஷா பேச்சை கேட்டுக்கொண்டு. தமிழ்நாட்டிற்கு என்று வரலாறு இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி. ஆனா பாஜக ஒத்துக்க மாட்டாங்க, சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பேன் என்று தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை ஏன் தமிழர்களுடைய உரிமையை சிதைக்கிறார்? இதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். இந்த சட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது. உடனே திரும்ப பெற வேண்டும். விமானத்தில் போனாங்கல்லாம், வானூர்தியில ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் இந்தியா வழியா போகும்போது அந்த குழந்தை இந்தியாவில் வான்வெளியில போகும்போது பிறந்தாவே அதுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணும். இந்தியர்கள் ஒருவேளை அமெரிக்காவில் பறக்கும்போது அமெரிக்காவில் அந்த குழந்தை பிறந்தால் அந்த சிட்டிசன்ஷிப் அமெரிக்கர்கள் கொடுக்கணும்னு சட்டம் இருக்கிறது, இன்டர்நேஷனல் ஆக்ட். அப்படி இருக்கும்போது இங்கே பிறந்த இஸ்லாமியர்களை ஏன் ஒதுக்குறீர்கள்?
இலங்கை தமிழர்களை ஏன் ஒதுக்கிறீர்கள்? அப்ப தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியா மோடி ஆட்சி? இதற்கெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரப்போறாரு. கூட்டத்தில் இதெல்லாம் பதில் சொல்லுங்க. பத்திரிகை வாயிலாக மோடி அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்க தினம் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஏதோ அரசியல் பண்ணு பேசிட்டு இருக்க அண்ணாமலை பதில் சொல்லணும். ஏன் தமிழர் நலனுக்காக நீங்க குரல் கொடுக்கல? இலங்கை தமிழர்கள் யார்? தொப்புள் குடி உறவுகள். இலங்கையில லட்சக்கணக்கான வீடுகளை டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில கட்டி கொடுத்தாங்க. இலங்கை தமிழருடைய வாழ்வாதாரத்தை புனரமைப்பதற்கு உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, டிராக்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழர்களுடைய நலனை புறக்கணிப்பதில் பாஜகவும் அண்ணாமலையும் மோடியும் தெளிவாக இருக்கிறார்கள். நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம், வரலாறு காணாத மழை, 100 ஆண்டுகள் காணாத பெருவெள்ளம், 37,000 கோடி கொடுக்கணும்னா இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல. அப்ப தமிழ்நாட்டு நலனை புறக்கணிப்பதும் தமிழர்களை புறக்கணிக்கும் மோடி பாஜக அரசு எதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? இது என்ன தேர்தல் நன்கொடை பத்திரத்தை வெளியிடணும் உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கு நேற்றுக்கு. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பை மறைப்பதற்கும் மொழிவி பூசுவதற்கும் இருட்டடிப்பு செய்வதற்கும் மோடி உடனே இந்த என்ஆர்சி சிஏஏவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதற்கெல்லாம் தேர்தலில் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது இது எதற்காக கொண்டு வந்தார், ஏன் தமிழர்களை புறக்கணிக்கிறார் என்பதற்கு மோடி பதில் சொல்ல வேண்டும்.